Students, so today topic plant physiology. Physiology அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்க்ரீஷன், லைக் தட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபிசியாலஜி பிளான்ட்ஸ்லேயும் நடக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறான், பிளான்ட் ஃபிசியாலஜி. அதாவது பிளான்ட்ஸும் என்ன பண்ணுன்னா சுவாசிக்கும். பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். சரிங்களா? ஸோ அதே பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்பிரேஷன், அதாவது எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து தன்னோட பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். இதையெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளான்ட் ஃபிசியாலஜி. ஸோ இப்போ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து மூமெண்ட். அதாவது நம்ம ஒரு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அனிமல்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் என்ன ஆகிறோம், மூவ் ஆகிறோம் ஃபார் சர்ச்சிங் ஃபுட்டு. அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா ஃபுட்டை சர்ச் பண்ணியோ, இல்லை அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்கேஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட இருப்பிடத்தை மாற்றிக்கொள்வதற்காகவோ, இல்லை தன்னுடைய துணையை தேடியோ என்ன பண்ணும், ரீப்ரொடக்ஷனுக்காகவோ அது என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளான்ட்ஸால் மூவ் ஆக முடியாது. பட் சம்வாட் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை, தன்னோட பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன கிளாஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு தொட்டி செடியாக வீட்டுக்குள்ளே ஜன்னலோரம் வச்சு வளர்த்துவாங்க. வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், லைட் இல்லாமல் நம்ம அந்த தொட்டி செடியை வளர்த்துறோம். ஜன்னல் ஓரத்தில் வளர்த்தும் பொழுது அந்த ஸ்டெம் ரீஜியன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சன்லைட்டை நோக்கி பெண்டாகி வளரும். இது ஒரு சின்ன கிளாஸ்லேருந்து நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு சன்லைட் தேவை. பிளான்ட் வந்து வளரணும், பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும், பிளான்ட் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சன்லைட் தேவை. ஸோ அந்த பர்பஸ்க்காக it will be sensitive to light. It will be sensitive to sunlight. ஸோ இது என்ன பண்ணும், அந்த சன்லைட்டை நோக்கி பெண்ட் பண்ணி வளரும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மூமெண்ட், பிளான்ட்ஸோட மூமெண்ட். அதே மாதிரி இந்த தொட்டாசு நீங்கள் செடி பார்த்துருப்பீங்க, டச்மி நாட் பிளான்ட். இப்போ அதை டச் பண்ணோன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா சுருங்கிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா அது என்ன ஆகும், தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ வந்து தொட்ட உடனே என்ன பண்ணிக்குது, சுருங்கிது. அது ஒரு மூமெண்ட் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி ஸ்டெம் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை நோக்கி வளரும். ஆனால் ரூட் என்ன பண்ணுன்னா எப்பயுமே புவியீர்ப்பு விசையை நோக்கி வளரும். ஸோ இதெல்லாமே வந்து மூமெண்ட் தான், பிளான்ட்ஸுடைய மூமெண்ட் தான். சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நான் சொன்னது தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ட்ராபிசம் இன் பிளான்ட்ஸ். ட்ராபிசம் இஸ் unidirectional movement of a whole or parts of the plant. unidirectional movement, அதாவது ஒரு டைரக்ஷனை நோக்கி அதோட வளர்ச்சி இருக்குது. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் ட்ராபிசம். Based on the nature of stimuli, tropism can be classified as follow. என்னென்னு பாருங்கள், ஃபோட்டோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், தெக்மோட்ரோபிசம், கீமோட்ரோபிசம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், ஃபோட்டோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், தெக்மோட்ரோபிசம் அண்ட் ஹீமோட்ரோபிசம். ஃபஸ்ட்டு ஒன் phototropism. Photo means light. The movement of plant parts towards the light. Example, shoot of a plant. Plant உடைய தண்டு பகுதி எதை நோக்கி வளருதுன்னா சன்லைட்டை நோக்கி வளருது. சரிங்களா? ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோட்டோட்ராபிசம். ஜியோட்ராபிசம் அப்படின்னா, ஜியோ அப்படின்னா எர்த் இல்லைங்களா, பூமி. அதுதான் ஜியாகிரஃபி அப்படின்னா புவியியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி ஜியோ அப்படின்னா எர்த்.
ஸோ பிளான்ட்டுடைய வேர் பகுதி யாரை நோக்கி வளருது? புவியீர்ப்பு விசையை நோக்கி வளருது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி வளருது. ஸோ இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஜியோட்ராபிசம். த மூமெண்ட் ஆஃப் த ரூட், இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஜியோட்ராபிசம். ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர். சரிங்களா? ஹைட்ரோட்ராபிசம் மீன்ஸ் வாட்டர். ஸோ த மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் ஆர் பிளான்ட் பார்ட்ஸ் டுவர்ட்ஸ் த வாட்டர். Example, root of a plant. Thigmotropism, movement of the plant parts due to touch. சரிங்களா? அதை நம்ம ஒரு கொடிங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதில் ஏறி படறதுக்கு போகும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொடி வர ஆரம்பித்தோன்னே சுற்றிலும் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கம்பு நட்டு வைப்போம். எதுக்காக? அதுக்கு அந்த 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 மரத்தால் அந்த கொடியால் நேராக நிற்க முடியாது, ஏன்னா வீக் ஸ்டெம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அது தன்னோட சப்போர்ட்டை தேடி வளைஞ்சு போகும். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அதை அப்படியே சுற்றிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா தைக்மோட்ராபிசம், கிளைம்பிங் வைன்ஸ். ஹீமோட்ராபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை நோக்கி கெமிக்கல் ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது நம்ம பாலினேஷன் அப்படின்ற டாபிக் படிச்சிருப்போம். பாலினேஷன் அப்படின்னா மகரந்த சேர்க்கையில் போலன் கிரைன்ஸ் வந்து போய் ஸ்டிக்மா மேலே உட்காந்தோன்னா அந்த ஸ்டிக்மாவில் போலன் கிரைன்ஸ் ஒட்டிக்கும். ஸோ அது அப்படியே அந்த போலன் டியூப் வழியாக அந்த ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் வழியாக உள்ளே போய் ஓவரி கூட சேர்ந்து அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் சீடு ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். சரிங்களா? இந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேருன்னா கீமோட்ராபிசம். சரிங்களா? ஸோ த ட்ராபிசம் இஸ் ஜெனரலி டேர்ம்டு பாசிட்டிவ் ட்ராபிசம், நெகட்டிவ் ட்ராபிசம். ஸோ த பாசிட்டிவ் if growth is towards the signal and negative if it is always from the signal, away from the signal. அதாவது ஒரு செயலை நோக்கி போச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். அதுலேருந்து விலகி வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்டு என்ன பண்ணுதோம் அப்படின்னா சன்லைட்டை நோக்கி வளரும். ஆனால் வேர் என்ன பண்ணும்? சன்லைட்டை நோக்கி வளராது. இட் இஸ் அவே ஃப்ரம் த சன்லைட். அதே மாதிரி வேர் வந்து பாசிட்டிவ் டு ஜியோட்ராபிசம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி வளரும். பட் நமக்கு ஷூட் என்ன பண்ணும்? அவே ஃப்ரம் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், இல்லைங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம மாறும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறான், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ட்ராபிசம் ரெண்டாக பிரிக்கிறான். ஸோ இப்போ நீ வந்து இதில் கொஷின் வந்துச்சு அப்படின்னா த ஷூட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் டு டேஷ் அப்படின்னு கேட்டோன்னா பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிசம் பட் இட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிசம் அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அதே மாதிரி ரூட் இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிசம் பட் இட் இஸ் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் உனக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். ஸோ நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம ட்ராபிசம் பார்த்துருப்போம். அடுத்தது நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். The nastic movements are non-directional response of the plants. அதாவது எந்த டைரக்ஷன் நோக்கி, அதாவது நான் டைரக்ஷன், இதுதான் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிளான்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான் டு ஸ்டிமுலஸ், தூண்டுதலுக்கு என்னங்க அது எந்த இடத்துல தூண்டுதலை வந்து அப்சர்வ் பண்ணுதோ அந்த இடத்துல அதோட மூமெண்ட்டை காட்டும். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலை நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as follow. என்னென்னா பாருங்கள், photonasty, thigmonasty, thermonasty. Photonasty, thigmonasty, thermonasty. First one photonasty. Photonasty அப்படின்னா சில பூக்கள் வந்து சூரியனை பார்த்து மலரும், சில பூக்கள் வந்து சந்திரனை பார்த்து மலரும். சரிங்களா? இதை தான் என்னன்னு சொல்கிறோம், photonasty. The movement of the parts of the plant is response to light. So blooms in the morning and close in the evening. நிறைய பூ வந்து மார்னிங்கில் விரிஞ்சு நைட்டில் க்ளோஸ் ஆகிக்கும். சரிங்களா? அதே மாதிரியே சில பூக்கள் வந்து
நைட்டில் விரிஞ்சு காலையில் க்ளோஸ் ஆகிக்கும். மூன் ஃப்ளார், இப்போமா ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போமா ஆல்பா, மூன் ஃப்ளார். உனக்கு கீழே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட்டோட ஸ்டிமுலஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் என்ன ஆகுதுன்னா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோட்டோனாஸ்டி. தைக்மோனாஸ்டி, நான் ஆல்ரெடி தொட்டாசினிங்கி செடியை பற்றி சொன்னேன். தொட்டால் சுருங்கி, தொட்டோன்னே என்ன பண்ணிக்கும்? சுருங்கிக்கும். மிமோசா புட்டிகா. மூமெண்ட் ஆஃப் அ பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டச். மிமோசா புட்டிகா. ஃபோல்ட்ஸ் லீவ்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் வென் டச். தொடும்போது சுருங்கிக்குது, கொஞ்ச நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன இருக்கும்? விரிஞ்சுக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜெய்ஸ்மோனாஸ்டி. சரிங்களா? அடுத்தது தெர்மோனாஸ்டி. தெர்மோ அப்படின்னாவே டெம்பரேச்சர் இல்லைங்களா? தெர்மோனாஸ்டி. மூமெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஃப்ளவர்ஸ் ப்ளூம்ஸ் ஆஸ் அ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆக என்ன ஆகும்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த டெம்பரேச்சருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மோனாஸ்டி. ஸோ நம்ம பிளான்ஸோட மூமெண்ட்டை எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ட்ராபிசம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ட்ராபிசமில் அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். நாஸ்டிக் மூமெண்ட்ஸில் அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ். சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சிருப்போம். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கின்றன. அந்த ப்ராசஸுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால் நம்ம தாவரங்களை ஆட்டோட்ரோஃப்ஸ் அப்படின்றோம். சரிங்களா? செல்ஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டு, தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்குது. ஸோ அது ஆட்டோட்ராஃப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபுட்டுக்காக மற்றவங்கள சார்ந்து வாழ்கிற அனிமல் நம்மளை மாதிரி இருக்கவங்கள நம்ம வந்து ஹெட்ரோட்ராஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ பிளான்ட்ஸ் நமக்கு தேவையான உணவை எப்படி தயாரிச்சுக்குதுன்னா இப்படி தான். எப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது, சன்லைட்டில் குளோரோஃபில்லை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணிக்குதுன்னா தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்குது. சரிங்களா? ஃபோட்டோ மீன்ஸ் லைட், synthesis mean prepare, build. So thus photosynthesis literally means building up with the help of light. So during this process the light energy is converted into chemical energy. So the green plants are autotrophic in their mode of nutrition because they prepare their food material through the process called photosynthesis. ஸோ கீழே கொடுத்துருக்கான் பாரு. 6CO2 கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, வாட்டரை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா? அந்த வாட்டரை எடுத்துகிட்டு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் குளோரோஃபில் பிக்மெண்ட்டை யூஸ் பண்ணி C6H12O6 அப்படிங்கிற குளுக்கோஸை தயாரிக்குது. அதோட எக்ஸ்ட்ரா வாட்டர் எலிமினேட் ஆகுது, ப்ளஸ் ஆக்சிஜன் வெளியில் வருது. ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. அதனால் நிறைய பிளான்ட் வளர்த்து சொல்கிறேன். என்ன காரணம்? பிளான்ட் நிறையா இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் நிறையா நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நிறையா நடக்கும் பொழுது அது கார்பன் டை ஆக்சைடு, என்விரான்மெண்டலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. ஃபைனலாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் ஆக்சிஜனோட பேலன்ஸ்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா நிறைய பிளான்ட்ஸை வளர்த்தணும். ஏன்னா பிளான்ட்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸை செய்யுது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட்ஸை வளர்த்தணும். பட் பேசிக்கலி ஆஸ் யூஷுவல் பிளான்ட்ஸ் ஆல்சோ ரெஸ்பயர் ஃபார் யூஸிங் ஆக்சிஜன். ஆக்சிஜனை யூஸ் பண்ணி மட்டுமே தான் பிளான்ட் வந்து சுவாசிக்குது. பிளான்ட் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. பட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் விடுது. சரிங்களா? ஸோ இதுதான் அதோட ஈக்குவேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினை அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து மேலே உனக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ராஃபிக் மூமெண்ட்ஸுக்கும் நாஸ்டிக் மூமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நடத்துனதுலேருந்தே அது வந்து உங்களுக்கு வந்துடும். அதையும் ஒரு கொஷினாக நீங்கள் படிச்சுக்கணும் டிஃப்ரென்ஸை. அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் அது வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னு எழுதணும், அதோட ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈக்குவேஷன் எழுதணும்.
அது ஃபுல்லுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா முடிச்சிக்கணும். சரிங்களா? The end product of photosynthesis is glucose which will be converted into starch and stored in the plant body. So plants take in carbon dioxide for photosynthesis, but for its living plant also need oxygen to carry on cellular respiration. இது நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ நான் அது ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஆக்சிஜன் எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. பட் அது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. ஸோ அதனால தான் பகல் டைமில் மரத்துக்கடியில் படுக்கலாம், நைட் டைமில் மரத்துக்கடியில் படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா பகல் டைமில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஒன்லி இட் வில் பி இன்வால்வ் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். சன்லைட் இருந்தால் மட்டும்தான் பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸில் ஈடுபடும். ஸோ அப்போ தான் ஆக்சிஜனை கொடுக்கும் நம்மளுக்கு நிறையா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது. பட் நைட் டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ என்ன பண்ணும், ஆஸ் யூஷுவல் அது என்ன பண்ணிக்குவோம், ரெஸ்பிரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அதுவும் கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அது நிறையா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும்போது நைட்டில் நம்ம அதுக்கு அடியில் இருக்கும்பொழுது நமக்கு நிறையா நம்மளுடைய சரௌண்டிங்கில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் தான் அதிகமாக இருக்கும். பட் பகல் நேரத்தில் சன்லைட்டில் அது ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் ஆகும் பொழுது நிறைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அப்போ அதுக்கடியில் இருக்கும்பொழுது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான ரீசன். சரிங்களா? நைட் டைமில் மரத்துக்கடியில் படுக்க வேண்டாம் அப்படின்றதுக்கான ரீசன் இதுவும் கூட இருக்குது. இதுதான் மெயின் ரீசன். சரிங்களா? ஓகே சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா என்னென்ன தேவை அப்படின்னா குளோரோஃபில். டெஃபினட்டாக பச்சையாக இருக்கிற பிளான்ட்ஸ் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். ஏன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த காளான்லாம் பாருங்கள், மெஸ்ட்ரூம் நம்ம ஃபங்கையில் பார்த்துருப்போம், அவன்லாம் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு குளோரோஃபில் இல்லை. ஸோ என்னென்ன வேணும், குளோரோஃபில் வேணும், வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், சன்லைட் வேணும். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா வேணும். சரிங்களா? அதுதான் அவங்க கொடுத்துருக்கான், ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் மேலே நம்ம சொன்ன இந்த ஈக்குவேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. 6CO2 + 12H2O in the presence of sunlight. 4 chlorophyll prepare their own food. C6H12O6 இங்கக்கூடிய குளுக்கோஸ் eliminate the water and as usual it will be release the oxygen. மேலே அம்புக்குறி போட்டிருக்கான், இல்லை மேலே போகுதுன்னு சொல்கிறான். அப்போ அது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டிரான்ஸ்பிரேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்ன படிச்சிங்களோ நம்ம வந்து மூமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். அந்த மூமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன்.